ஆடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய சகோதரர் மாதேசன் அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய நகர தலைவர்கள், வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், அனைத்து சார்பு நிர்வாகிகள், வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும், பெருந்திரள் கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்களையும், பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் அனைவரையும் நாமக்கல் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான களத்தை நாமக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய அக்கா ராணி அவர்களுடைய அறிமுக விழா, பணிமனை திறப்பு விழா இரண்டும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் வரவேற்புரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்வை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் KRN ராஜேஷ்குமார் அவர்களே, தேர்தல் பொறுப்பாளர் உள்ளிட்ட வேட்பாளர் மரியாதைக்குரிய அக்கா பா ராணி உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வகிக்கின்ற அனைத்து தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும், மாவட்ட தலைவர் செயலாளர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து கட்ட பொறுப்பாளர்களுக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்ற இந்த தருணத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று 2021 அரியணையில் அமர்த்தப்பட்ட நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு வாக்குகளை சேகரிக்கின்ற அந்த தருணத்திலே இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய நிர்வாகிகள் தலைகுனிந்து வாக்குகளை கேட்கக்கூடாது என்பதற்காக கடந்த 5 ஆண்டு காலங்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றி, அதேபோல இங்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பகுதிகளில் இருக்கின்ற அத்தனை தேவைகளிலும் நாமக்கல், குறிப்பாக நம்முடைய கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை அத்தனை சிறப்பான திட்டங்களையும் இன்றைக்கு கொண்டு வந்து கொடுத்துவிட்டு வாக்குகளை சேகரிப்பதற்காக களத்திலே இறங்க இருக்கின்றோம். அதனால் எந்தவித சூழ்நிலையிலையும் யாருக்கும் தயக்கத்தோடு நாம் வாக்குகளை சேகரிக்க தேவையில்லை என்ற அந்த மன உறுதியோடு நாம் பணியாற்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தருணத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல இத்தனை காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறோம் என்று யதார்த்தமாக நாம் இருந்துவிடக்கூடாது என்ற அந்த சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். களம் மிக கடுமையாக இருக்க வேண்டிய அந்த நிலை இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு மிகச்சிறப்பாக நாம் பணியாற்ற வேண்டிய அந்த தருணத்திலே இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலிலே 200 தொகுதிகளுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை 7வது முறையாக அமைக்க இருக்கிறது என்பதையும், நம்முடைய தளபதியார் அவர்கள் 2.0 மூலமாக 2வது முறையாக அரியணையில் அமர்த்துவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் நம் கழக தோழர்கள் அத்தனை பேரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த இனிய விழாவுக்கு வந்திருக்கின்ற அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்திய தேசிய கூட்டணியின் சார்பாக இன்று தேர்தல் அலுவலகத்தை திறந்து சிறப்புரை ஆற்ற உள்ள பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற உள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கழக செயலாளர் ராஜேஷ்குமார் அவர்களே,
பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள கூட்டணி கட்சி தலைவர்களே, கழகத்தின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நான் 30 ஆண்டு காலமாக கட்சியில் எப்படியெல்லாம் பணியாற்றினேன் என்று நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள். கழக தலைவர் அவர்கள் நாமக்கல் சட்டமன்றத்திற்கு ஒரு பெண் வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கின்றார். இதுவரை நாமக்கல் சட்டமன்றத்தில் திமுகவில் பெண் வேட்பாளர் முதல் வேட்பாளருங்கிற பெருமையை இந்த நாமக்கல் மக்களுக்கு சேரும். நான் மாநில மகளிர் தொண்டரணி செயலாளராக இருந்தாலும் நான் எங்கே போனாலும் நாமக்கல் ராணின்னு தான் எனக்கு பேர். அதுதான் என்னுடைய பிராண்டு திமுகவில். அதனால் நீங்கள் எல்லாம் நான் உங்களுக்காக குரல் கொடுக்க இந்த சட்டமன்றத்தின் நம்ம நாமக்கல் சட்டமன்றத்தின் சார்பாக குரல் கொடுக்க நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அயராது உழைத்து மீண்டும் கழகத் தலைவர் அவர்கள் 2வது முறை முதலமைச்சர் ஆக வேண்டும், உங்களுக்காக நான் அங்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, வரவேற்புரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பணிமனை திறப்பு விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் நாமக்கல் மக்களவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே, நம்ம எல்லாம் இங்கு வரவேற்று பேசியிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று உங்களிடத்திலே வாக்குகளை சேகரித்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அக்கா ராணி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய தேர்தல் தலைமை கழகத்தின் தேர்தல் பார்வையாளர் அக்கா முனைவர் ஜான் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் மணிமாறன் அவர்களே, டாக்டர் செலியன் அவர்களே, தௌலத் கான் ஐயா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய தேமுதிகவுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அம்மன் வெங்கடாசலம் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நாமக்கல் கிழக்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் சகோதரர் டாக்டர் PV செந்தில் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தொகுதி பொறுப்பாளர் வேலுசாமி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வருகை புரிந்திருக்கக்கூடியவர் சிவகுமார் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் வசந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சேகர் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய சார்பாக வருகை தந்திருக்கக்கூடிய தௌலத் கான் முகமது பின் அவர்களே, மக்கள் நீதி மையத்திலிருந்து வருகை தந்திருக்கிற சகோதரர்களே, அதேபோன்று மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து அதுல்லா அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய மும்பை அர்ஜுனன் அவர்களே, தேமுதிகவிலிருந்து பங்கு பெற்றிருக்கக்கூடிய தோழர்களே, அண்ணனுக்கு சகோதரர் மணிமாறன் அவர்களே, ஆதி தமிழர் பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்களே, SDP கட்சியை சேர்ந்த அப்துல் ரகுமான் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஆதி தமிழர் கட்சியை சேர்ந்த ராவணன் அவர்களே, வனவேங்கை இயக்கத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, அனைவர் பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அதற்கெல்லாம் ஒரே அடையாளமாக சொல்வது தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளே என்று சொன்னால் அது அனைவர் பெயரையும் குறிப்பிட்டதாகும். தோழமை கட்சியில் யாருடைய பெயரையாவது விடுபட்டிருந்தால் அதையும் மன்னிக்கவும். இன்று மாலை நடைபெறுகின்ற செயல் வீரர்கள் கூட்டத்திலே அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் தலைவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும். இங்கே பேசிய போது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா ராணி அவர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற முதல் பெண் வேட்பாளர் என்று சொன்னார். ஆனால் அதை அவர் திருத்தி கொள்ள வேண்டும்.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மட்டுமில்லை, நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் முதல் பெண் எம்எல்ஏ, முதல் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ராணி அக்கா அவர்கள். இங்கே பேசுகின்ற நம்முடைய மாதேஸ்வரன் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்திலே நடைபெற்ற பணிகளை எல்லாம் குறிப்பிட்டு பேசினார்கள். குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கும் நம்முடைய தோழமை கட்சியினுடைய தோழர்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்வது, இன்றைக்கி இந்த தேர்தல் களத்தில் யாரா முன் ரேஸில் இருக்கிறாங்கன்னா, இந்த நாமக்கல் 3 சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் தான் ரேஸில் இருக்கிறாங்க. இப்போ எதிர்கட்சி வேட்பாளர்லாம் எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. நாம் தான் இன்றைக்கி ரேஸில் இருக்கிறோம். ஒன்று மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். சேந்தமங்கலம், ராசிபுரம், நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் நாம் இத்தனை திட்டங்களை செய்திருக்கிறோம், முதலமைச்சர் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார் என்று நாம் ஏதோ தானவனு என்று இருக்கக்கூடாது. அதுதான் நம்முடைய மாதேஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள். களத்திலே நாம் ஒவ்வொருவரும் சென்று களங்காண வேண்டும், வாக்காளர்களை சந்தித்து நம்முடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து கூறிட வேண்டும். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய தோழமை கட்சியினுடைய தோழர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது, இப்பொழுது செயல் வீரர்கள் கூட்டம், இந்த சம்பிரதாயங்கள்லாம் இன்றோடு முடிவடைந்து விட்டது. அதுக்கு பிறகு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அவர்கள் ஊராக சென்று வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய தோழமை கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் வீடு வீடாக சென்று நம்முடைய சாதனைகளை எடுத்துரைக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், ஒவ்வொரு BLA2 கிளை செயலாளர் பிரதிநிதிகள் என்று ஒவ்வொரு நிர்வாகிகளும் மக்களை நாம் சந்தித்து நம்முடைய சாதனைகளை தெரிவித்து அதற்கான வாக்குகளை சேகரிக்க வேண்டும். இங்கு இந்த தேர்தல் பணிமனை பொறுத்தவரை இங்கே இது 24 மணி நேரம் இங்கே ஆள் இருப்பாங்க. தேர்தல் பொறுப்பாளராக நம்முடைய பூபதி அவர்கள் சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பு பணிக்குழு தலைவராக பூபதி, வணக்கத்துக்குரிய நம்முடைய துணை மேயர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு துணையாக இளைஞரணி சேர்ந்த பரிதி அவர்களும் அதே போன்று அன்பரசு அவர்களும் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் தோழமை கட்சியினுடைய அவர்கள் சொன்ன பிரதிநிதிகள் இந்த தேர்தல் பணிக்குழுவிலே இடம்பெற்றிருப்பார்கள். ஆகையால் இவர்களை நீங்கள் தேர்தல் சம்பந்தமாக எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களை அணுகலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடமை என்பது நம்முடைய வெற்றி வேட்பாளரை இந்த வருகின்ற தேர்தலிலே நாம் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் செய்திருக்கின்ற சாதனைகளை திரும்பி பார்த்தால், இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 40 ஆண்டு காலத்திற்கு யாரும் செய்யாத சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம். இன்னும் பெருமையோடு சொன்னால், நம்முடைய சாதனைகளை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு 25 ஆண்டு காலம் வேண்டும் இந்த சாதனைகளை முறியடிக்க. இந்த நாமக்கல் மாவட்டமானது சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்தது 1996ஆம் ஆண்டு. ஆனால் இந்த மாவட்டத்துக்கு தேவையான கட்டமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டது என்று கேட்டால் இல்லை. இந்த மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருப்பது நாமக்கல். இந்த நாமக்கலுக்கு சட்டமன்ற தொகுதிக்கான அத்தனை அடிப்படை வசதிகளும் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் இணைந்து இந்த பகுதிக்கு அத்தனை பணிகளும் செய்திருக்கிறோம். நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது நாமக்கல் சுற்றுவட்ட சாலை. இந்த நாமக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணப்படாமல் இருந்தது. சென்ற அதிமுக ஆட்சி காலத்திலே 10 ஆண்டு காலம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து இருந்தார்கள். ஆனால் அவங்க ஒரு துரும்ப கூட எடுத்து போடல. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த சுற்றுவட்ட சாலை 5 கட்டங்களாக இன்றைய தினம் போடப்பட்டு வருகிறது. அதில் 3 கட்டம் முடிஞ்சிருச்சு. சேலம் சாலையிலே இருந்து சேந்தமங்கலம் சாலையை இணைத்து, சேந்தமங்கலம் சாலையிலிருந்து துறையூர் சாலையை இணைத்து, அங்கிருந்து திருச்சி சாலையை இணைக்கின்ற வரை சாலை போடுகின்ற பணி முடிவடைந்து விட்டது. திருச்சி சாலையிலிருந்து மோகனூர் சாலையும் அங்கிருந்து பரமத்தி சாலையும் இணைக்கின்ற பணி இப்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலே ஒரு புறவழிச்சாலை திட்டம் இவ்வளவு குறுகிய காலத்தில் முடிவடைந்தது என்று கேட்டால் அது நாமக்கல்லில் தான். நாமக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அதிமுக ஆட்சியில் அவங்க தான் முதல்ல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே இடமே பார்த்தாங்க, இடத்தையே தேர்வு பண்ணாங்க. ஆனால் அவங்களால பஸ் ஸ்டாண்டு கட்ட முடியல, விட்டுட்டு போயிட்டாங்க.
ஆனால் நாம் இன்னைக்கு புதிய பேருந்து நிலையத்தை அமைத்து இந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசலை நாம் குறைத்திருக்கிறோம். நாமக்கல் நகராட்சி என்பது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் சாலை வசதிகள் எல்லாம் இருந்தது. அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏறத்தாழ 100 கிலோமீட்டருக்கு இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு சாலை அமைத்திருக்கிறோம். நாமக்கல்லில் 240 கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடந்துவிட்டு வருது. திருப்பூருக்கு இணையாக, கோயம்புத்தூருக்கு இணையாக, இதையெல்லாம் தாண்டி சென்னைக்கு இணையாக இந்த பாதாள சாக்கடை திட்டம் ஒரு மாநகரத்தில் நடைபெறுகிறது என்று கேட்டால் அது நாமக்கல்லில் தான் பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று வருகிறது. இது அத்தனையும் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்த பணிகள். இது இல்லாமல் இந்த மாவட்டத்திற்கான அடையாளங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாமக்கல் மாவட்டம் தனி மாவட்டமாக வந்தது. இதற்கு ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இல்லாமல் இருந்தது. இப்பொழுது நாமக்கல் மாவட்டத்திற்கு தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அதே போன்று இந்த நாமக்கல்லுக்கு ஆவின் பால் பண்ணை இல்லாமல் இருந்தது. நாம் சேலத்தையே சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்தது. இந்த விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஆவின் பால் பண்ணையை அமைத்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நயனாமலை கோயிலுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய சீரிய முயற்சியில் சாலை பாதை அமைக்கப்பட்டு வருகின்ற இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து தாரோடே போட்டுருவாங்க. நயனாமலைக்கு இனிமேல் ஒரு பொழுது நடந்து போகணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அரை மணி நேரத்தில் நயனாமலை கோயிலுக்கு போயிடலாம். நயனாமலைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகராட்சி முழுக்க சாலை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது அத்தனையும் நாங்கள் செய்தது இந்த 5 ஆண்டு காலத்தில். நான் என்னால் சவால் விட்டு கூற முடியும், இதுவரை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எந்த ஆட்சியிலும் யாரும் செய்ய முடியாத சாதனைகளை இந்த நாமக்கலுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். இது அத்தனையும் செய்தது என்று கேட்டால் இந்த 5 வருஷத்தில் தான். புறவழிச்சாலை அமைத்தோம். இதில் நிலம் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நஷ்டீடு தேடி போய் கொடுத்தோம். யாருமே எங்களுக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்கலையேன்னு சொல்ல முடியல. அனைவருக்கும் கொடுத்தோம். புறவழிச்சாலை திட்டம் அருமையாக நடந்துக்கிட்டு இருக்குது. மரூர்பட்டியில் ரயில்வே மேம்பாலம் கட்டிக்கிட்டு வராங்க. இந்த கார்ப்பரேஷனாக சென்னைக்கு நிகராக இது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதனால் இன்னைக்கு பாதாள சாக்கடை திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பணியும் நாம் செய்திருக்கிறோம். அதே வேளையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருப்பது, ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் ஹீரோம்பாங்க. இந்த தடவை நம்ம துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நம்முடைய தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோயின்னு நம்மளுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொன்னார். காரணம், இப்போ அனைத்து திட்டம், அதாவது 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்கப்படும் சொல்லி இது வரைக்கும் நம்ம முதலமைச்சர் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்தாங்க. இப்போ 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம். மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பம்பு செட்டு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தல் அறிக்கையில். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் அறிக்கையில் நம்முடைய முதலமைச்சர் 8000 ரூபா பெண்களுக்கு ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் வாங்கிறதுக்கு 8000 ரூபா கூப்பன் வழங்கப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிற பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை ஜாமீன் இல்லாத கடன், இந்தியாவிலே 5 லட்சம் வரை ஜாமீன் இல்லாத கடன் வழங்கப்படுகிற ஒரே மாநிலமாக இருக்கும் தமிழ்நாடு. மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிற பெண்களுக்கு குழு கடன் இல்லாமல் தனியாக 5 லட்சம் ரூபாய் வரை ஜாமீன் இல்லாமல் கடன் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும்னு அறிவிச்சிருக்கிறார். இது அத்தனையும் நம்மளுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிற திட்டம். நெல் கொள்முதல் விலை 3000 4500 உயர்த்தப்படும். இன்னும் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1500 ரூபா உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக விவசாயிகளுக்கு அவர் அறிவித்திருக்கிற திட்டம், பால் உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படியாகின்ற வகையில் 1 லிட்டர் பால் 5 ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது அத்தனையும் நம்முடைய ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்கள் அனைத்தையும் விரிவுபடுத்தும் விதமாக இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. நான் இன்னொன்றை சவால் விட்டு சொல்வேன், இந்த நாமக்கல் மாவட்டத்தில் குடிசை இல்லாத மாவட்டமாக இந்த 5 ஆண்டு காலத்திலே நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே குடிசை இல்லாத ஒரு மாவட்டம் எது என்று கேட்டால் அது நாமக்கல் மாவட்டம் என்பதை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே கலைஞர் கனவில்ல திட்டத்தின் மூலமாக
ஒவ்வொரு கிராமப்புற பகுதியிலும் 3.5 லட்சம் ரூபாய் வீடு கட்டுவதற்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இதுவரை நாமக்கல் மாவட்டத்தில் ஏறத்தாழ 10,000 குடிசைகளை தார்சு வீடுகளாக, ஓட்டு வீடுகளை தார்சு வீடுகளாக உயர்த்தி இருக்கிறோம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் அதிகமாக கலைஞர் கனவுள்ள திட்டத்தில் வீடுகளை கொடுத்த ஒரே மாவட்டம் நம்முடைய நாமக்கல் மாவட்டம். இது இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் 40,000 பேர்த்துக்கு இலவச பட்டாக்களை வழங்கி இருக்கிறோம். குறிப்பாக சொன்னால் இந்த நாமக்கல் நகராட்சி பகுதியில் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது. ராமாபுரம் புதூர்னு நினைக்கிறேன், எங்கே அவர் பூபதி போயிட்டாரா? ராமாபுரம் புதூரில் ஏறத்தாழ 1000 பேருக்கு மேலே நாங்கள் இலவச பட்டா கொடுத்துருக்குறோம். இந்த நகராட்சியில் செட்டில்மெண்ட் ஆகாமல், பட்டா கொடுக்க முடியாமல் செட்டில்மெண்ட் ஆகாது இருந்தது. ஸ்பெஷல் தாசில்தாரை போட்டு இந்த மாநகராட்சி முழுக்க செட்டில்மெண்ட்டு போட்டு இன்றைய தினம் அதுக்கு எல்லாத்துக்கும் பட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி அனைத்து திட்டங்களையும் நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறோம். இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து போய் சொல்ல வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை. அதை செய்தால் நம்முடைய அக்கா ராணி அவர்கள், நாம் சொல்கிறேன், 40,000 ஓட்டுகள் இல்லை, இன்னும் கடந்து அவர் வெற்றி பெறுவார். இந்த 50,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே வந்திருப்பவர்கள் அவரவர்கள் பகுதியில், தோழமை கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் அவரவர்கள் பகுதியில் 100 வாக்குகளை நீங்கள் பெற்றால் போதும், நாம் வெற்றி பெறுவது என்பது திண்ணம், யாராலும் அசைக்க முடியாது. நேற்றைய தினம் கூட செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. எங்கே தெரியுமா? ராசிபுரத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. மொத்தம் அங்கே வந்தது 15,000 பேர். ஒரு மண்டபம் ஒரு 2-3 மணி நேரம் ரோடே பிளாக் ஆயிடுச்சு ராசிபுரத்தில். அதுக்கு அடுத்தது நேற்று சேந்தமங்கலத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. மொத்தமாக அங்கே வந்தது ஏறத்தாழ 17,000 பேர் வந்திருக்கிறாங்க, கொல்லிமலை இல்லாமல். இப்படி நாங்கள் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகின்ற தோழமை கட்சியினுடைய தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களும் கட்டுக்கடங்காமல் போகுது. போலீஸ்கார் நேற்று சொன்னார், சார் நேற்று சேந்தமங்கலத்தில் இந்த டிராஃபிக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு சார் அப்படின்னார். அவ்வளவுக்கு செயல் வீரர்கள் கூட்டம் திரண்டு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேற்று சேந்தமங்கலத்தில் சந்திரசேகரும் செயல் வீரர் கூட்டம் நடத்தினாங்க. ஏடிஎம்கேக்காரங்க வந்ததே 800 பேரா 500 பேராக தான் வந்தாங்க. இன்றைக்கி அவர்கள் கட்சியிலே அவர்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. வேட்பாளரை அழைத்து செல்வதற்கு ஆள் கிடையாது. வேட்பாளருக்கு எந்தெந்த ஊர் என்று சொல்வதற்கும் கொண்டு போய் வாக்குகளை சேகரிப்புக்கும் அவர்களுடைய தோழமை கட்சியிலையும் ஆள் கிடையாது. இன்னும் ஒரு வெக்கக்கேடான விஷயம், ராசிபுரத்தில் இன்னும் பிஜேபியிலுடைய யாரும் வேட்பாளர், எதிர்க்கட்சி வேட்பாளரே அறிவிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் கடந்து இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் நாம் 150-200 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கிறோம். ஆனால் இந்த வேகம் தொடர்ந்து வரணும். நம்ம கையில் தான் இருக்குது. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டும். ஒரு முயல் ஆம கதை ஆயிடக்கூடாது. நாம் வேகமாக நமக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு நம்ம சோர்ந்து இருந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தோடைய தொண்டர்களும் நம் தோழமை கட்சியினுடைய சேர்ந்த நிர்வாகிகள் அவரவர்கள் பகுதியில் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். அவங்க செய்யட்டும் நாம் செய்யட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவரவர்கள் முடிந்ததை அவர்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு பணி செய்ய வேண்டும். அதுதான் நம் கழக கூட்டணி கட்சியினுடைய தர்மத்தை காக்க வேண்டும். அதே மாதிரி தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது, ஏதாவது ஒரு சிறு குறைகள் இருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் இருந்தாலும் அதை என்னிடத்திலோ தேர்தல் பணி பொறுப்பாளரிடத்திலோ தெரிவித்து அதை நிவர்த்தி பண்ணி கொள்ள வேண்டும். ஆனால் எந்த நேரத்திலும் நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்திலோ வேறு எதிலேயோ நாம் சுணக்கம் வரக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய தேர்தல் சுற்றுப்பயணமானது நாளை சனிக்கிழமை நாமக்கல் ஒன்றியத்திலிருந்து துவங்குகிறது. ஒவ்வொரு கிராமம் வாரியாக, குக்கிராமம் வாரியாக நம்முடைய வேட்பாளர் வாக்குகளை சேகரிக்க வருகிறார். அப்பொழுது தோழமை கட்சியினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கிற இடமெல்லாம், சென்ற இடமெல்லாம் ஆதரவு என்கின்ற அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் அனைத்து கட்சி நிர்வாகிகளே, இந்த தேர்தல் பணிக்குழு அலுவலகத்தை திறந்து வைத்து தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கின்ற கழக செயலாளர் ராஜேஷ்குமார் அவர்களே, மக்களவை உறுப்பினர் மாதேஷ் அவர்களே,
சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, வேணுமது வெற்றி வேட்பாளர் அக்கா ராணி அவர்களே, மற்றும் கழக நண்பர்களே, ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களே, அனைவரையும் இந்த கூட்டத்துக்கு சிறப்பத்திற்கு நன்றியை தெரிவித்து வாழ்த்து வணங்குகிறேன்.